ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. உயிர்களின் உலகம் என்றாலே அதில் முக்கியமானது மனிதர்களின் தோற்றம். மனித தோற்றத்தை மனிதர்களாகிய நாம் தெரிந்திருக்க வேண்டும் இல்லையா? வானவர்கள் ஒளியால், ஜின்கள் நெருப்பால், மனிதன் களிமண்ணால். மனித படைப்பின் தோற்றத்தை குர்ஆன் அல்லாஹ்வின் அத்தாட்சி என்கின்றது. ரூம் சூராவின் 20வது அத்தியாயம். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَكُمْ مِنْ تُرَابٍ. உங்களை அவன் மண்ணால் படைத்திருப்பது அவனது அத்தாட்சியாகும். உயிரின் தோற்றம் மண்ணிலிருந்து தொடங்குகிறது. மண்ணில் தண்ணீரோடு முதல் மனிதனை படைத்த இறைவன் உயிர் கொடுக்க வேண்டும் அல்லவா? உயிரா? அது என்ன? எப்படி இருக்கும்? என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நம்ம எவ்வளோ பெரிய மாமேதையா இருந்தாலும் சரி, உயிர்னா என்னன்னு சொல்லவே முடியாது. நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டதாது அப்படின்னு நான் சொல்லலப்பா. இதோ பாரு, அல்லாஹ் ஆதி மனிதரை களிமண்ணால படைச்சு வச்சிருக்கும் போது தான் உயிர் கொடுத்தான். அதுவும் எப்படி தெரியுமா? அல்லாஹ் சாதாரணமாக உயிர் கொடுக்கல, உடனேலாம் உயிர் கொடுக்கல. மண்ணையும் தண்ணியையும் குழப்பி கிட்டத்தட்ட 40 வருஷம் அந்த ஊற வச்சான். அதுக்கப்புறம் தான் அதுக்கு உயிர் கொடுத்தான். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சஜிதா சூராவின் 29வது அத்தியாயத்தில் சொல்லும்போது தன் உயிரிலிருந்து உயிரை ஊதினான். இந்த வசனம் தான் நம்ம பார்த்தா முதல் விஷயமே உயிர் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அவனது உயிர். அந்த ஆதி மனிதரே ஆதம் அவரின் முதுகந்தண்டில் தடங்கிய பின்னரே உலக முடிவு வரை தோன்றிய அத்தனை மக்களும் அல்லாஹ் முன்னாடி தோன்றினாங்க. இதோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இது இப்போ அல்லாஹ்க்கு முன்னாடி உயிர்கள் எல்லாம் இருக்குது. இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் தான் கேள்விகளே நமக்கு வருது. மனுஷனை களிமண்ணால படைச்சோம்னு சொல்ற அல்லாஹ் மனுஷனை படைக்க ஏன் களிமண்ணை செலக்ட் பண்ணா? இதோ இந்த வசனத்தை பாருங்களேன். களிமண்ணுல உள்ள சத்துனால படைச்சோம்னு சொல்றான். களிமண்ணுல NPK அப்படிங்கிற சத்துகள் இருக்குது. அதாவது Nனா நைட்ரஜன், P அப்படிங்கிறது பாஸ்பரஸ், K அப்படின்னா பொட்டாசியம். இதுல நைட்ரஜன்னா ஒரு தாவரம் நல்ல பச்சை பசேலு பசுமையா வளருது இல்ல, அதுக்கு காரணமாகவும், பாஸ்பரஸ்னா பழங்கள் மற்றும் காய்கள் தருவதற்கும், பொட்டாசியம் அப்படிங்கிறது வேர் நல்லா ஸ்ட்ராங்கா தாங்கி பிடிக்கிறதுக்கு உண்டான சக்தியும் கொடுக்குது. ஸோ மனுஷனை வலுவா படைக்கத்தான் அல்லாஹ் மண்ணை செலக்ட் பண்ணான். அந்த மண்ணு எப்படி தெரியுமா? அதாவது மலக்குமார்கள்ட்ட மனுஷனை படைக்க போறதா அல்லாஹ் சொல்லி மண் எடுத்துட்டு வர சொல்றான். அதுல மலக்குமார்கள் பூமியில் உள்ள பலதரப்பட்ட மண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அத்தனை மண்ணையும் ஒன்று சேர்த்து தான் அல்லாஹ் ஆதம் நபியை படைச்சான். மனுஷனை படைக்க ஏன் அல்லாஹ் எல்லா மண்ணையும் எடுக்கணும்? பூமியில் உள்ள ஒவ்வொரு மண்ணிலையும் மனுஷனுக்கு தேவையான கால்சியம், புரோட்டீன், அயன் இந்த மாதிரி ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கு. இதோ இந்த இமேஜை பாருங்களேன். ரிவர் சாண்ட், ரெட் சாண்ட், பிளாக் சாண்ட், அலுவியல் சாண்ட், எம் சாண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான மண்ணிலும் ஒவ்வொரு சத்துக்கள் உண்டு. உங்களுக்கு அது புரியும். நம்ம மேலே சொன்ன 3 மட்டும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, இரும்பு சத்து உடலின் வளர்ச்சிக்கும், கால்சியம் சத்து உடலின் எலும்பு பகுதிகளை நல்ல பலப்படுத்துவதற்கும், புரோட்டீன் உடல் ஆற்றலுக்கும் பயன்படுது. அல்லாஹ் ரொம்ப நுட்பமானவன். அவன் ஒரு விஷயத்தை படைக்கிறான் என்று சொன்னா அதை படைக்கிற விதத்துல அவ்வளோ நுட்பங்கள் இருக்குது. மனுஷனுடைய படைப்பினுடைய ஆரம்பத்துல எவ்வளோ நுட்பங்கள் இருக்குது, என்னென்ன வச்சு படைச்சிருக்கான் அப்படிங்கிறத இப்ப நாம பார்த்தோம்ல. இந்த விஷயங்கள்ல நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த கேள்வி என்னன்னா, அணுக்கள் பேசுமா? ஆதம் நபியுடைய முதுகந்தலிருந்து தடவை உயிர்களாக அல்லாஹுக்கு முன்னாடி இருந்தோமே, அதுதான் அணுக்கள், உயிரணுக்கள். நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் நம்மெல்லாம் முன்னாடி நிற்கும் போது நம்ம கிட்ட கேட்பான், என்னை ஏற்றுக்கொண்ட பின்னரும் ஏன் என்னை வணங்கவில்லை, ஏன் எனக்கு கட்டுப்படவில்லை அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். ஏற்றுக்கொண்ட பின்னரா நம்ம எப்ப ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு தோணும். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல 7வது அத்தியாயத்துடைய 120 வசனத்துல அந்த கேள்வியை கேட்கிறான். எப்ப ஆதமுடைய முதுகந்தலிருந்து உயிர்களாக அவனுக்கு முன்னாடி இருந்தோமோ அப்ப கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் இல்லையா? அப்ப எல்லா உயிர்களும் பதில் சொல்லுச்சு, காலு பலா, ஏன் இல்ல, ஆமா அப்படின்னு சொல்லுச்சு. கவனிக்கணும், அல்லாஹுக்கு முன்னாடி உயிரணுக்களாக இருந்த அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லுச்சு.
அதுவும் ஆதமுடைய காலம் முதல் உலகம் அழியும் வரை வரும் அத்தனை மனிதர்களும் முன்னாடி நிற்கும் போது. அதனால அணுக்கள் பேசுமா? அந்த கேள்விக்கான பதில் அதுதான். இன்னைக்கு சயின்டிஃபிக்கலா பார்த்தோம்னா நாம இன்னைக்கு யூஸ் பண்ற டிவி, மொபைல் ஃபோன், பென் டிரைவ் இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஆடியோஸ்ன்னு கேட்குறமே, அது ஒரு சின்ன சிப்ல இருந்து தான் வருது. அந்த சிப்பு மண்ணில இருந்து உருவாக்கப்படுது. இந்த வீடியோ பார்த்தா நல்லாவே தெரியும். ஸோ மண்ணில இருந்து உருவான சிப்பு பேசும்னா மண்ணால் படைக்கப்பட்ட அணுக்கள் பேசும் தானே? அதுதானே உண்மை. இத 1400 வருஷத்துக்கு முன்னாடி குரான் நமக்கு சொல்லிடுச்சு. அல்லாஹ் சொல்லிட்டான். இது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் இன்னொரு டவுட் ஒன்று வருது. அது டவுட்னு சொல்றதை விட ஏத்துக்க முடியாத மனசுல பாரமான ஒரு விஷயம். 8.1 பில்லியன் மக்கள் தொகை. இன்னைக்கு இத்தனை மனுஷங்களுக்கும் மத்தியில் எத்தனை வேறுபாடுகள், வேறுபட்ட கருத்துகள், பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வித்தியாசம். ஏன், எதுக்கு, எதை வச்சு இந்த வித்தியாசம் எல்லாம் வந்துச்சு? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அதெல்லாம், இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அதெல்லாம் இறைவன் வகுத்ததல்ல, மனிதன் வகுத்தது. நீ ஏழை, நான் பணக்காரன், நான் படிச்சவன், நீ படிக்காதவன், நான் முதலாளி, நீ என் தொழிலாளி. பா, எப்படியெல்லாம் வித்தியாசம், ஏற்றத்தாழ்வு. இது என்ன உணர்வு? இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதெல்லாம் இறைவன் வகுத்ததா? நமக்கே புரியுதில்ல. இங்க பாருங்களேன், இப்ப 2025ல நம்மளோட மக்கள் தொகை 8.1 பில்லியன் இருக்கும். அப்படி கொஞ்சம் வருஷம் முன்னாடி போனா 1924ல 4 பில்லியன் இருக்கும். அப்படி கொஞ்சம் வருஷம் முன்னாடி போக போக கடைசியில ஒரு மனுஷன்ட்ட போய் நிற்கும். அப்ப என்ன தெரியுது? இன்னைக்கு இருக்கிற இத்தனை பில்லியனும் சரி, யுக முடிவு நாள் வரைக்கும் வரக்கூடிய எத்தனை பில்லியன் கோடியானாலும் சரி, எல்லாமே அந்த ஒரு மனுஷன்ட்ட போய் தான் நிற்கும். யார் அது? அவர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல் குர்ஆன் 49வது அத்தியாயத்தின் 13வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹன்னாசு இன்னா கலக்னாகும் மின் ذكரின் வ உன்ஸா. மக்களே, உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம். அதாவது ஆதமும் அவருடைய முதுகந்தண்டிலிருந்து வந்த ஹவ்வாவும். அவர்களின் குடும்பத்தில் வந்தவர்கள் தான் மனித இனத்தின் மொத்தமும். அப்ப என்ன தெரியுது? நாம் எல்லாம் ஒரே குடும்பம், மனுஷ குடும்பமா இருக்கும்போது எப்படி வந்துச்சு இந்த உயர்வு தாழ்வு? எங்க இருந்து வந்துச்சு இந்த உயர்வு தாழ்வு? தோணணும்ல, யோசிக்கணும்ல. நாம நினைக்கலாம், ஏன் மனுஷ பிறப்புல வித்தியாசமே இல்லையா? யாராவது கேள்வியும் கேட்கலாம். தோற்றத்தால், நிறத்தால், மொழியால், குலத்தால், கோத்திரத்தால் வித்தியாசம் இல்லையா? அப்ப அதெல்லாம் பாகுபாடு தானே, வித்தியாசம் தானே அப்படின்னு கேள்வியும் கேட்கலாம். அப்படி யாராவது கேட்டா, எப்பா ஏய், எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. குர்ஆனும் பதில் சொல்லுது, ஹதீஸும் பதில் சொல்லுது. மனிதர்களாகிய நாம எல்லாருமே ஒன்றுதான், ஒரே இனம் தான், ஒரே குடும்பம் தான். மனித இனம், மனித குடும்பம், எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. அந்த வசனங்களையும் அந்த ஹதீஸையும் பார்ப்போமா? முதல் விஷயம் என்னன்னா, அல்லாஹ் மனுஷனை மண்ணால் படைச்சோம்னு சொல்றான்ல, அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அந்த ஒவ்வொரு நாட்டினுடைய ஒவ்வொரு மண்ணுக்கும், ஒவ்வொரு பகுதியில் உள்ள ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு, வேறுபாடுகள் உண்டு, வித்தியாசங்களும் உண்டு. அதனுடைய அடிப்படையில் தான் மனுஷனுக்கு மத்தியில் தோற்றத்தால், நிறத்தால், குணத்தால், குலத்தால், கோத்திரத்தால் இப்படி எல்லா மாற்றங்கள் இருக்கிறது தவிர வேற காரணங்கள் எதுவும் கிடையாது. இதோ பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரி எல்லாருமே ஒண்ணுதான்னா இந்த வித்தியாசமும் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கும் பதில் இருக்கு. குலம் கோத்திரத்தின் வித்தியாசம் ஏன்னா, சூரா குஜராத்துடைய 13வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், மக்களே, உங்களை குலங்களாக கோத்திரங்களாக நாம் ஆக்கியிருப்பது உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்கு தான். அப்புறம் நிறம், மொழியோட வித்தியாசம் என்ன? சூரா ரூமுடைய 22வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், وَمِنْ آيَاتِهِ خَلْقُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافُ أَلْسِنَتِكُمْ وَأَلْوَانِكُمْ. வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும், உங்களுடைய மொழியிலும் நிறங்களிலும் மாற்றங்கள் இருப்பதும், வித்தியாசங்கள் இருப்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல கவனிச்சிங்களா? எந்த நாடு எந்த ஊர்னு தெரிஞ்சுக்கிட்டான்
நிறம், மொழி அப்படிங்கிற வித்தியாசம். மற்றபடி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வித்தியாசத்துக்காகலாம் இல்லை. உங்கள கருப்பரை விட வெள்ளையரோ, வெள்ளையரை விட கருப்பரோ, அரபியை விட அரபி அல்லாதவரோ, அரபி அல்லாதவரை விட அரபியோ உயர்ந்தவர்கள் இல்லை. இது நபிமொழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உண்மையான வாக்கியங்கள் இது. நிறத்தாலும் மொழியாலும் வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி தந்தது. அதனால இந்த வசனத்துல இருந்தும் இந்த ஹதீஸ்ல இருந்தும் நமக்கு என்ன வழங்குது? நிறவெறியும் கிடையாது, இனவெறியும் கிடையாது. இது ஏன் நாடு, இது ஓன் நாடு, இது ஏன் தண்ணி, இது ஓன் தண்ணி, இது ஏன் மண்ணு, இது ஓ மண்ணு, எந்த வகையிலும் வித்தியாசங்கள் பாகுபாடுகள் கிடையவே கிடையாது. இப்படியே பின்னோக்கி போய் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8.1 பில்லியன் மக்கள் தொகையும் அப்படியே ஒரு மனுஷன்கிட்ட போய் நிற்குது. அந்த ஒரு மனுஷன்ட்டு தான் 8.1 பில்லியன் மக்கள் தொகை இன்னைக்கு வரை வந்திருக்கு. அதனால எல்லாருமே ஒரே மனுஷன் தான் வந்தவங்க, எல்லாருமே ஒரே குடும்பம், மனித குடும்பம். இதில் எந்த வித்தியாசமும் கிடையாது, எந்த பாகுபாடும் கிடையாது. உயிர்களாக இருந்தபோது நீதான் எங்களுடைய ரப்பு என்று அல்லாஹ்விடம் கூறியது நமக்கான சாட்சி என்பதை போல நாமெல்லாம் ஒரே குடும்பத்தினர்கள், ஒரே மனிதர்கள், ஒரே சந்ததியினர்கள் என்பதற்கும் நாமே சாட்சி. நம் உயிர்கள் அதற்கு சிறந்த சான்றிதழ் பகரும், சிறந்த பாடத்தை நமக்கு புகட்டும். பிறப்பால் மனிதர்களில் உயர்ந்தவர்களில்லை, தாழ்ந்தவர்களில்லை, எல்லாரும் சமமே என்பதை ஆழமாய் பதித்து வைத்துக் கொள் மனிதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். மனிதர்களாக நாம் எங்கிருந்து வந்தோம்? அணுக்களால் பேச முடியுமா? பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டா என்ற